30 அடி பள்ளத்தில் தலைகீழாக தொங்கியபடி சறுக்கி நின்ற பதைக்கும் காட்சிகள். சேற்றில் புதைந்து ஜஸ்ட் மிஸ்ஸில் தப்பிய அரசு பேருந்து. கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகே சென்னை கும்பகோணம் தேசிய நெடுஞ்சாலையில் சென்னையிலிருந்து கும்பகோணம் நோக்கி சென்று கொண்டிருந்த அரசு விரைவு சொகுசு பேருந்து குமாரக்குடி வளைவு பால பகுதியில் எதிரே வந்த வாகனத்திற்கு வழிவிட முயன்றபோது பிரேக் பிடிக்காமல் 30 அடி பள்ளமுள்ள வாய்க்கால் கரையில் சேற்றில் சிக்கி தொங்கிய நிலையில் விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த விபத்தில் அதிர்ஷ்டவசமாக பேருந்தில் பயணித்த 20 பயணிகளும் உயிர் தப்பிய நிலையில் மாற்று பேருந்தில் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். இந்த வளைவு பாலத்தில் அதிக விபத்துகள் ஏற்பட்டு வருவதாக கூறப்படும் நிலையில் இதுவரை 10க்கும் மேற்பட்ட வாகனங்கள் விபத்தில் சிக்கி 30 அடி பள்ள வாய்க்காலில் விழுந்துள்ளதாக அந்த பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். தொடர்ந்து விபத்து ஏற்பட்டு வரும் நிலையில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உரிய நடவடிக்கை மேற்கொண்டு இடிந்த நிலையில் இருக்கும் பாலத்தை அகற்றி உயர்மட்ட பாலம் அமைக்க வேண்டும் என்று வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.